அப்படியே மழையை ரசிச்சுக்கிட்டே சுட சுட நல்ல காரசாரமான இந்த ஸ்வீட் கார்னை சாப்பிட்றதே ஒரு தனி ருசி தாங்க. வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸ்வீட் கார்ன் வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம விதவிதமாக ரெசிபிஸ் ரெடி பண்ணலாம். நம்ம இன்றைக்கி மசாலா ஸ்வீட் கார்ன் தான் பார்க்க போகிறோம். இந்த மசாலா ஸ்வீட் கார்ன் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல கார்னை இந்த மாதிரி நம்ம பிரித்து எடுத்துக்கணும். இது ஃப்ரெஷ்ஷான கார்னுனால இந்த மாதிரி நம்ம ஒன்றா பிரித்து எடுத்துக்கலாம். அதுக்கும் ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இந்த கார்னை பிரித்து எடுத்ததுக்கப்புறம் சைடில் இந்த மாதிரி கையினால் அழுத்தி விட்டிங்கன்னா எல்லா கார்னும் ரொம்ப ஈஸியாக அப்படியே பொலன்னு உதிர்ந்து வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக வருதுன்ட்டு. இந்த மாதிரியும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஃப்ரோசன் ஸ்வீட் கார்ன் பேக்கெட்லேயும் கிடைக்கும், அதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான கார்ன்னா அதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டு தான். கார்ன் எல்லாத்தையும் பிரித்து எடுத்தாச்சு. முதல்ல இதை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இது ஆவிலே வேக வச்சு வச்சுக்கலாம், அல்லது தண்ணி ஊற்றியும் நம்ம வேக வச்சு வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து தான் வேக வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் அந்த உரிச்சு எடுத்து அந்த கார்னை சேர்த்துட்டு கூடவே 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டா போதும். ரொம்பலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டா போதும், அதிகமாக சேர்த்துடாதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சு வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமும் அதில் இருக்க தண்ணி அப்படியே இருந்துச்சுன்னா நம்ம மூடியை திறந்துட்டு அந்த தண்ணி நல்லா வற்றி வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கார்ன் நல்லா வெந்துருச்சு, ஆனால் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதனால் அந்த தண்ணி வற்றி வர வரைக்கும் நம்ம மூடியை திறந்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அதில் தண்ணி இல்லாத அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது கூட நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டரை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துட்டோம்னா அந்த பேனோட ஹீட்டில் பட்டர் நல்லா மெல்ட் ஆகி எல்லா கார்ன்லையும் நல்லா சார்ந்து இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாவே அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகி எல்லா கார்னோடையும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். நம்ம சேர்த்த பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இது கூட நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கலருக்காக தான் சேர்க்குறோம், காரம் அதிகமாக இருக்காது. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். உங்களுக்கு புளிப்பு அதிகமாக தேவையில்லை அப்படின்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் கூட போதும். நம்ம இதில் சேர்த்துருக்க மிளகுத்தூள், அப்புறம் சாட் மசாலா, லெமன் ஜூஸ் எல்லாம் இந்த ஒவ்வொரு கார்ன்லையும் நல்லா கோட் ஆகிற மாதிரி கரண்டினால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். நம்ம சேர்த்த மசாலாக்கள்லாம் அந்த கார்னில் நல்லா இந்த மாதிரி கோட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம சுட சுட சர்வ் பண்ணிட வேண்டியது தான். அப்படியே மழையை ரசிச்சுக்கிட்டே சுட சுட நல்லா காரசாரமான இந்த ஸ்வீட் கார்னை சாப்பிட்றதே ஒரு தனி ருசி தாங்க. நீங்களும் இப்போவே இந்த ஸ்வீட் கார்னை வச்சு இந்த மசாலா ஸ்வீட் கார்ன் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.